வணக்க மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தாலே தெரியும். இது கீரை தாங்க. இந்த கீரையை பற்றியும் இதை வச்சு என்ன செய்ய போகிறோம், இந்த கீரையை வச்சு நம்ம செய்ய போகிறது இல்லை, இதனோட பழம் இருக்குது இல்லைங்களா, மணத்தக்காளி பழம், இதை வச்சு தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அட்டகாசமான ஒரு ரெசிபி உங்களுக்காக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதனோட குறிப்புகளும் நிறைய சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி வாய்ப்புண்ணு இருக்கா உங்களுக்கு, வயிற்றுப்புண் அந்த மாதிரி இருக்கா, அல்சர் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கீரை வந்து ரொம்ப பெஸ்ட்டான ரெமிடி. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தாங்க மணத்தக்காளி விதை. இதை வச்சு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதையும் இதனோட பெனிஃபிட்ஸையும் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணுங்கள். வாங்க பார்த்துடலாம். காய்ச்சல், இரும்பல், சளி இதெல்லாம் இருக்கும் போது வந்து இந்த கீரையை எடுத்தால் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சளி பிடிச்சாலாம் இந்த மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம சாப்பிடலாம். வயிற்றுப்புண், வாய்ப்புண், அல்சர்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் ரெமிடி இந்த கீரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் கூட போயிருக்கும் போது எனக்கு இதை சொன்னாங்க. என் பையனுக்கு வாய் ஃபுல்லாக இந்த மாதிரி, இது என்னோட பையனது தான், ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டிருந்தது. அப்போ வந்து நிறைய மணத்தக்காளி விதைகளும் அதாவது அந்த பழமும் இந்த கீரையும் சாப்பிட சொன்னாங்க. வெறுமாவே இந்த கீரையை ஒரு 2-3 வந்து காலையில் வெறும் வயிற்றுல மெல்ல சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது வாய்ப்புண்ணும் வயிற்றுப்புண்ணெல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருந்தார். ஜஸ்ட்டு நம்ம எப்படி துளசி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இதையும் எடுக்க சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து வைட்டமின் டி, இ நிறைந்திருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, வைட்டமின் சியும் அப்புறம் பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட் இந்த கீரையில் இருக்குங்க. இந்த மணத்தக்காளி கீரையை இதுக்காகவே நம்ம ரெகுலராக எடுக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது பார்த்திங்கன்னா சளி, சுவாச பிரச்சனையும் விரட்டுங்களாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குடல் அந்த புண்களையும் ஆற்றும் இந்த கீரை அப்படின்னு சொல்லப்படுது. மணத்தக்காளி காய் கிடைக்கும் போது நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி இந்த மாதிரி வத்தலாக கூட வச்சுக்கலாங்க. வச்சுட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வத்தல் பார்த்திங்கன்னா ஜுரத்தில் வரும் பாருங்கள், வாய் கசப்பு, அதெல்லாமும் போக்குங்களாம் இந்த மணத்தக்காளி வத்தல். அந்த மாதிரி டைமில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜுரம் அடித்து கூட இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு வாய் புண்ணு ஆகிடும். அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த மணத்தக்காளி விதையையும் அப்படி இல்லைன்னா இந்த கீரையும் சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த புண்ணெல்லாம் ஆறிடுங்களாங்க. வணக்கிட்டு சாப்பிட்றத விட அப்படியே சாப்பிடும்போது இதில் இருக்க கசப்பு தன்மை வந்து அந்த புண்களை எல்லாம் ஆற்றிடுங்களாம். இன்றைக்கி மணத்தக்காளி விதையை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இதை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளின்னு கூட சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, மணல் தக்காளி அப்படின்னும் அழைக்கப்படுங்களாம். இந்த விதையை வந்து நம்ம காய வச்சுட்டா வந்து வத்தலாக மாறிடும். இதை வச்சு வத்தக்குழம்புலாம் கூட வைக்கலாம். வெறுமா கூட சால்ட்டும் நம்மளுக்கு தேவைன்னா காரம் போட்டு பொரிச்சு கூட சாப்பிடலாம். இன்றைக்கி இந்த மணத்தக்காளி, பச்சை மணத்தக்காளி வச்சு தான் நான் புளிக்குழம்பு செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க. என்னென்ன தேவைன்னு பாருங்கள். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, தக்காளி ஒரு பெரிய தக்காளி, பூண்டு வந்து ஒரு 2 பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். மணத்தக்காளி விதைகள் ஃபுல்லாக அலசி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துருக்குங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடுகு, ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஜீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 10 நாள் கூட வச்சுக்கலாங்க, ஒன்றுமே ஸ்பாயிலே ஆகாது. ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். 1 வாரம் வரைக்கும் வெளியே கூட நல்லா இருந்ததுங்க எங்கள் கிளைமேட்டுக்கு. நீங்கள் வேணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாசனைக்காக கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா பொரியட்டும். மணத்தக்காளி வந்து நான் பச்சை மணத்தக்காளியை செய்கிறேன், நீங்கள் வந்து வத்தலில் கூட செய்யலாம் இதை. அடுத்ததை பார்த்திங்கன்னா பூண்டு பொடியாக நம்ம நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. எனக்கு இன்றைக்கி இல்லாததுனால பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸில் ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா வெறும் புளிக்குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கும் போது இன்னமும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் கூட. அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த விதையை வந்து ஒரு சிலர் நிறைய கிடைக்கும் போது வந்து சாம்பாரில் போட்டு கூட கடைஞ்சிடுவாங்க. நீங்கள் கீரை கிடைக்கும் போது கூட கூட்டாக வைக்கலாம், அப்புறம் பொரியல் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வகைகளாக இதை செய்யலாம். இப்போ வந்து மணத்தக்காளி விதையும் நான் கூட ஆட் பண்ணிடுறேன். இதையும் ஒரு வணக்கிடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை இருக்குது இல்லைங்களா, அந்த கீரையை கூட ஜூஸ் மாதிரி அடித்து சாப்பிடுவாங்களாம். அது கூட கொஞ்சமாக இஞ்சி போட்டு அதை வந்து அடித்து கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வரும்போது அவ்வளோ நன்மைகள் இருக்குங்களாங்க அதில். இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன ஸ்பூன் தாங்க. தனியா 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேங்க. ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதையும் சாம்பார் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்து நம்ம புளிக்குழம்பாக தான் வைக்க போகிறோம், அதனால் புளி ஊற வச்சு ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து புளி தண்ணி தாங்க ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ புளி தண்ணியை நம்ம நல்லா கரைச்சிட்டு வடித்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எந்த ஒரு புளிக்குழம்பு செய்யும் போதும் வந்து தண்ணி கூட சேர்த்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. புளி கரைச்சதை வந்து ஊற்றி ஒரு கொதி வந்துட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க வச்சோம்னா சீக்கிரம் கெட்டும் போகாது. அது மட்டும் இல்லாத இந்த பச்சை வாசம் வராது. இப்போ புளி தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் நேரம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. டேஸ்ட்டுக்காக தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை தவிர்த்துருங்க. பட் புளிக்குழம்புக்கு காரக்குழம்புக்குலாம் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணும்போது இன்னும் தனி ருசியாக இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்காதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது இப்படியே நல்லா கொதிக்கிட்டோங்க. இந்த மணத்தக்காளி கீரையை வச்சு கூட்டு செய்யலாங்க, நல்லா கூட்டாக செய்யலாம். அப்படி இல்லையா பொடி பொடியாக நறுக்கி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு பொரியல் மாதிரி செய்யலாம். இப்போ இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன் நான். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சுட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சா நல்லா சுண்டிடுங்க. சிம்லேயே வச்சு பாருங்கள், நல்லா சுண்டிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக தயாராக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். மணத்தக்காளியை வந்து நம்ம அந்த மணத்தக்காளி கீரையை வந்து சட்னியாக கூட அரைக்கலாங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்து சட்னியாக அரைச்சோன்னாலும் துவையலாக அரைக்கும் போதும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இந்த கீரை எல்லாத்தையும் வச்சு அரைச்சி பாருங்கள், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா தயாராக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக தயாராகியாச்சு. சண்டே தாங்க, என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியாதனால நான் இதை மட்டும்தான் செஞ்சேன். புளிக்குழம்பு ஒரு வத்தல் வறுத்து சாதம் வச்சுட்டேன். சூப்பராக இருந்தது. தயிர் கூட இருந்தது. அவ்வளோ அட்டகாசமாக இருந்தங்க. சூடான சாதத்தில் போட்டு கொடுத்து பாருங்கள். பசங்களுக்கு நெய் ஆட் பண்ணி கூட கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மணத்தக்காளி புளிக்குழம்பு தயாராகியாச்சுங்க. இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தாங்க சுண்டக்காவை வச்சும் புளிக்குழம்பு செய்யலாம். மணத்தக்காளி வத்தல் கிடைச்சா கூட நீங்கள் பச்சை மணத்தக்காளி இல்லைனாலும் வத்தலை வச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, வித்தியாசமான கீரைகளை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்றதையும் போட்டிருக்கேன். மூட்டு வலி இருக்கா, பிரண்டையை வச்சு என்னென்னலாம் செய்யலாம், தொக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சோப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பொடி இருக்குது. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொடி எல்லாம் செஞ்சுருக்குங்க. வித்தியாசமான ஒரு டிஷ்ஷும் செஞ்சுருக்கேன். கேள்விப்படாத ஒரு கீரைகளை வச்சு அதனோட பயன்கள் எல்லாமும் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வத்தல் ரெசிபிஸ் எல்லாமே நிறைய வித்தியாசமான வத்தல் எல்லாமும் இருக்கும். ஸ்மால் பிஸ்னஸ் யாராவது ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட அவங்க கூட பார்க்கலாம். இல்லை தேவைப்படுது வீட்டிலனாலும் அவங்களும் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.